துறவு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய திருப்பம். அது சாதாரண தீர்மானம் அல்ல, அது ஆன்மாவின் அழைப்பு, அது கர்ம பந்தங்களின் முடிவு, அது ஒரு ஆத்மா உலகத்தின் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு பரமசத்தியத்தை நோக்கிச் செல்லும் நடை யோகியின் கதை இதோ. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தான். அவன் சாதாரண மனிதன். அவனுக்கு குடும்பம் இருந்தது. சிறுவயதில் விளையாடியவன், இளமையில் அறிவை பெற்றவன், பின்னர் குடும்ப பொறுப்புகளை ஏற்றவன். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் ஓர் அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு உலகின் சுகத்தை கடந்து சென்றது. உண்மையை காண வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதும் அவனை அசை போட்டது. அவன் வயது அதிகரிக்கும் போது வாழ்க்கையின் நிலையின்மை தெளிவாகத் தெரிந்தது. செல்வமும் சுகமும் அழியும், உடலும் அழியும், உறவுகளும் அழியும். ஆனால் அழியாத ஒன்று உள்ளதாக உணர்ந்தான். அந்த அழியாத உண்மையை அறியவே அவன் பிறந்தான் என்று எண்ணினான். இரவு நேரங்களில் நட்சத்திரங்களை நோக்கி அவன் சிந்தித்தான். எத்தனை உலகங்கள் இருக்கின்றன, எத்தனை உயிர்கள் பிறக்கின்றன, எத்தனை உயிர்கள் மறிக்கின்றன. ஆனால் யாரும் கேள்வி கேட்கவில்லை. நாம் யார், எதற்காக வந்தோம், எங்கே செல்கிறோம் எனும் கேள்விகளின் பதில் தேட யோகி உள்ளத்தில் தீண்டலாக எழுந்தது. ஒரு நாள் அவன் முடிவு செய்தான், எல்லாவற்றையும் விட்டு விடுவேன் என்று. அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். மனைவியும் பிள்ளைகளும் அழுதனர். ஆனால் அவன் மனமிழைத்தது. உலகத்தின் பாசம் அவனை தடுக்க முடியவில்லை. பரமசத்தியம்தான் அவன் குறிக்கோள். அவன் காட்டுக்குள் நுழைந்தான். அங்கு யாருமில்லை. மரங்கள் மட்டுமே, பறவைகளின் குரல்கள் மட்டுமே, நதி ஓசைகள் மட்டுமே இருந்தன. இயற்கை அவனுக்கு ஆசானாக மாறியது. மரங்கள் அவனிடம் பேசின, நதிகள் அவனுக்கு உபதேசித்தன, காற்று அவனின் உள்ளத்தை சுத்திகரித்தது. முதல் நாட்களில் பசி வாடினான், உடல் வலித்தது. பாம்புகளும் காட்டு விலங்குகளும் பயமுறுத்தின. அவன் மனம் தளர்ந்தது. ஆனால் உள்ளம் சொன்னது, பயப்படாதே, நீ உண்மையை தேடி வருகிறாய். உடல் துன்பம், உண்மைக்கான கதவுகள். காலம் சென்றது. அவன் தியானம் செய்யத் தொடங்கினான். மூச்சைக் கவனித்தான், சிந்தனைகளை விடுத்தான். உள்ளம் ஆழமாகச் சென்றது. மெதுவாக குண்டலினி எழ ஆரம்பித்தது. முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உறங்கியிருந்த சக்தி ஆவியின் அலை போல மேலே சென்றது. சக்கரங்கள் திறந்தன. உடலில் ஒளி பாய்ந்தது. ஆனந்தம் பொங்கியது. தியானத்தில் அவன் தன்னை மறந்தான். அவன் உடல் இல்லை போல ஆனான். அவன் சிந்தனை இல்லை போல ஆனான். அவன் எல்லையில் இல்லாத பரமத்தில் ஒன்றானான். விண்மீன்கள் சுழலின. அவன் உள்ளம் பறந்தது. பரந்த வானத்தை தாண்டி பிரபஞ்ச ஒளியோடு கலந்து கொண்டான். பல வருடங்கள் அப்படி கழிந்தன. உடல் எலும்பாகிவிட்டது. ஆனால் கண்களில் தீ இருந்தது. தியானத்தின் ஆழத்தில் அவன் எப்போதும் இருந்தான். சில சமயம் கிராம மக்கள் வந்தனர். அந்த யோகியை பார்த்து வியந்தனர். அவரிடமிருந்து அமைதி பாய்ந்தது. யாரேனும் அருகில் சென்றால் அவர்களின் மனம் அமைதியானது. யாரேனும் துன்பத்தில் இருந்தால் அவரை தொட்டாலே சாந்தி வந்தது. ஒரு நாள் அவன் தியானத்தில் பரமொளியை கண்டான். தலைமேல் சாசாரத்தில் ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி விண்மீன் போல வானத்தை நோக்கி பாய்ந்தது. அந்த ஒளியில் அவன் கரைந்தான். அவன் இல்லாமல் ஒளி மட்டுமே இருந்தது. யோகியின் துறவு பாதை எளிதல்ல. அவன் உடல் பசியால் வாடியது. தாகம் அவனை நசுக்கியது. ஆனால் அவன் உள்ளம் தளரவில்லை. துறவு என்பது உடலை அடக்குவதற்காக அல்ல, ஆன்மாவை உயர்த்துவதற்காக என்று அவன் உணர்ந்தான். உடல் வாடினாலும் உள்ளத்தின் ஒளி பெருகியது. அவன் ஒரு குகையில் அமர்ந்து தியானம் செய்தான். அந்த குகை எளிமையானது. குளிரும் இருளும் இருந்தன. ஆனால் அந்த இடம் புனிதமாக மாறியது. ஏனெனில் யோகியின் உள்ளத்தில் ஒளி பிரவாகமாக பாய்ந்தது. அந்த ஒளி குகையை நிரப்பியது. பல நேரங்களில் அந்த ஒளியை கிராம மக்கள் தூரத்திலிருந்தே கண்டனர். குகையில் நெருப்பு எரிகிறது போல் பிரகாசம் தெரிந்தது. ஆனால் அது நெருப்பு அல்ல, அது யோகியின் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஆன்மீக ஒளி. காலம் போய்கொண்டே இருந்தது. நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். ஆனால் அவனுக்கு காலம் என்ற உணர்வு இல்லை. அவன் எப்போதும் தியானத்தில் மூழ்கியிருந்தான். அவன் உள்ளத்தில் சத்தமில்லாத அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதியிலேயே பிரபஞ்சத்தின் சக்தி முழுதும் இருந்தது. ஒருநாள் ஒரு சிஷ்யன் அவனை நாடி வந்தான். அந்த இளைஞன் வாழ்க்கையில் துன்பம் அனுபவித்திருந்தான். குடும்பத்தில் சண்டைகள் இருந்தன. மனதில் அமைதி இல்லை. உலகின் சுகங்கள் அவனை நிறைவடையச் செய்யவில்லை. அவன் யோகியை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் கேட்டான், ஓ மகான், நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் அமைதி இல்லை? யோகி மெதுவாக கண்களை திறந்தார். அவரது கண்களில் தீயும் சாந்தியும் கலந்து இருந்தது. அவர் கூறினார், மகனே, துன்பம் என்பது உனக்கு எதிரியானது அல்ல, அது உன்னை விழிப்பிக்க வந்த தோழன். உலகில் எதுவும் நிலை பெறாது. சுகமும் துன்பமும் இரண்டும் கடந்து போகும். ஆனால் ஆன்மா மட்டும் நிலைத்திருக்கும். அதைக் காணும் வரை
உன் மனம் சஞ்சலப்படும். உனது கேள்வி உன்னை உண்மைக்கு அழைத்து வந்தது, அதனால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். சிஷ்யன் அவரது பாதத்தில் விழுந்தான். அந்த தருணத்தில் அவன் மனம் இலகுவானது. யோகியின் ஒளியில் அவன் நனைந்தான். அதன் பின் அவன் குருவுடன் இருந்து சேவை செய்தான். அவனும் தியானம் கற்றான். மெதுவாக அவனுடைய உள்ளம் மாறியது. அவனுக்கு வாழ்க்கையின் நோக்கம் தெளிவானது. இவ்வாறு யோகியின் அருகில் பலரும் வந்தனர். யாரோ பசியால் வந்தனர், யாரோ துன்பத்தால் வந்தனர், யாரோ ஆன்மீக ஆர்வத்தால் வந்தனர். யாராக இருந்தாலும் யோகி ஒரே மாதிரி பார்த்தார். அவர் கூறினார், நான் எதுவும் செய்யவில்லை. உங்களுக்குள்ளே இருக்கும் ஒளியே உங்களை காப்பாற்றும். நான் அதை நினைவூட்டுகிறேன் மட்டுமே. இந்நேரத்தில் யோகியின் தியானம் மேலும் ஆழ்ந்தது. அவன் மூச்சே நின்றுவிட்டது. உடல் கல்லை போல் அமைதியாக இருந்தது. ஆன்மா மட்டுமே பயணித்தது. அந்த பயணத்தில் அவன் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை பார்த்தான். அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ளத்தில் தோன்றினதைக் கண்டார். அவன் உணர்ந்தான், பிரபஞ்சம் வெளியிலல்ல, அது நம்முள் உள்ளது. நம்முடைய சிந்தனைதான் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது. அவன் கண்டான் மரணத்தின் ரகசியத்தை. உயிர் உடலை விட்டு வெளியேறுகிறது, ஆனால் அழிவதில்லை. அது அடுத்த பயணத்திற்கு செல்கிறது. இந்த சுழற்சி தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் யார் தன்னை உண்மையில் அறிகிறாரோ அவர் மட்டுமே இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுகிறார். யோகியின் உடல் மெலிந்தது. எலும்பு தோல் மட்டுமே இருந்தது. ஆனால் அவன் முகம் மறந்தது. புன்னகை எப்போதும் இருந்தது. ஏனெனில் அவன் உலகின் எல்லா சுமைகளையும் விடுத்துவிட்டான். அவர் பரமசத்தியத்தில் ஒன்றானார். ஒரு இரவு வானத்தில் சந்திரன் பிரகாசித்தது. நட்சத்திரங்கள் ஜொலித்தன. யோகி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். திடீரென அவன் சஹஸ்ரார சக்கரத்தில் ஒளி பெருகியது. அந்த ஒளி வானத்தை நோக்கி பாய்ந்தது. அது விண்மீனை தொடும் வரை சென்றது. யோகியின் ஆன்மா பிரபஞ்சத்துடன் ஒன்றானது. அந்த தருணத்தில் இயற்கையே சத்தமின்றி நின்றது. மரங்களும் பறவைகளும் காற்றும் எல்லாம் அமைதியாக காத்திருந்தன. அந்த சங்கமம் ஒரு புனித யாகம் போல இருந்தது. அந்த ஒளிநிலை பல நாட்கள் நீடித்தது. மக்கள் அதை பார்த்து வியந்தனர். யோகியின் உடல் இன்னும் அங்கே இருந்தது. ஆனால் ஆன்மா எல்லையற்ற பரமத்தில் கரைந்திருந்தது. அவரை தொட்டாலே அமைதி பாய்ந்தது. அவர் அருகே அமர்ந்தாலே மனம் தூய்மையானது. அந்த துறவியின் வாழ்க்கை மெதுவாக மனிதர்களின் புராணமாக மாறியது. அவர் உடல் அங்கே இருந்தாலும் அவர் மனம் எல்லையற்ற பரம்பொருளோடு ஒன்றாயிருந்தது. அவரது மூச்சு மெதுவானது. அவர் கண்களை திறந்தால் உலகமே அமைதியானது. அவரின் கண்களில் பார்த்தாலே மனதில் சஞ்சலம் இருந்தவர்கள் நிம்மதியை பெற்றனர். காலம் பாய்ந்து கொண்டே இருந்தது. அவர் குகை அருகே மக்கள் வந்து சேர ஆரம்பித்தனர். சிலர் உணவை வைத்துச் சென்று விட்டனர், சிலர் பூஜை செய்தனர், சிலர் தியானம் கற்றுக்கொண்டனர். அந்த இடம் புனிதமாக மாறியது. காடு கூட யோகியின் துறவால் பிரகாசமடைந்தது. விலங்குகள் அவரிடம் பயப்படவில்லை. பாம்புகள் அவரது அருகில் அமைதியாக சுருண்டு கிடந்தன. மான்கள் அவரது அருகில் நின்று பார்த்தன. பறவைகள் அவரது தோளில் அமர்ந்து குரல் கொடுத்தன. இயற்கையே அவரது சேவகியாக மாறியது. ஒருநாள் ஒரு அரசன் வேட்டைக்கு வந்தான். அவன் அந்த குகையை பார்த்தான். யோகியின் ஒளியே அவன் கண்டான். அவன் வியந்தான். அவன் குதிரையிலிருந்து இறங்கி யோகியின் முன் வணங்கினான். அவன் கேட்டான், ஓ மகான், நான் ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறேன். எனக்கு அதிகாரமும் செல்வமும் உண்டு. ஆனால் என் மனதில் அமைதி இல்லை. என் உள்ளத்தில் எப்போதும் பயம், கலக்கம், எரிச்சல். ஏன் நான் இவ்வாறு இருக்கிறேன்? யோகி கண்களை திறந்து பார்த்தார். அவர் மெதுவாகச் சொன்னார், மகனே, நீ ராஜ்யத்தை நடத்துகிறாய், ஆனால் உன் மனம் உன்னை நடத்துகிறது. நீ உன் மனதின் அடிமை ஆகிவிட்டாய். ஆசை, கோபம், பேராசை, பயம் எல்லாம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. அதனால் உனக்கு அமைதி இல்லை. உன் உள்ளத்தை நீ அறியாமல் வெளியுலகத்தை நடத்துவது எப்போதும் சஞ்சலமாகவே இருக்கும். முதலில் உன் உள்ளத்தில் அமைதியை பெறு, பிறகு உலகம் உனக்கே பணிவிடை செய்யும். அரசன் அந்த வார்த்தைகளை கேட்டபோது கண்ணீர் விட்டான். அவன் உணர்ந்தான், அவனுடைய சக்தி வெளிப்புறத்தில் இருந்தாலும் அது நிலையற்றது. உண்மையான சக்தி உள்ளத்தில் உள்ளது என்று அவனுக்கு புரிந்தது. அவன் யோகியின் பாதத்தில் விழுந்து குருவை வேண்டினான். என்னை வழி நடத்துங்கள் என்று. யோகி புன்னகைத்தார். அவர் கூறினார், மகனே, வழி எளிது. உன் மூச்சைக் கவனி, உன் சிந்தனைகளைக் கவனி, உன் உள்ளத்தை உன்னோடு இணைத்துக்கொள். மெதுவாக உன் மனம் அமைதியாகும். அந்த அமைதியிலேயே உண்மை வெளிப்படும். அரசன் திரும்பிச் சென்றான். ஆனால் அவன் மாறியிருந்தான். அவர் தினமும் தியானம் செய்ய ஆரம்பித்தார். அவரது வாழ்க்கை மெல்ல மாறியது. மக்கள் கூட அதை உணர்ந்தனர். ராஜ்யம் அமைதியானது, நீதியானது ஆனது. யோகியின் வார்த்தைகள் அரசன் மனத்தில் தீபமாக எரிந்தன. இவ்வாறு பலரின் வாழ்க்கையை அந்த யோகி மாறச் செய்தார். அவர் ஒருபோதும்
தன்னை குருவாக கருதவில்லை. அவர் சொன்னார், நான் எதுவும் செய்யவில்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் ஒளியை பார்க்கிறீர்கள், அதுதான் உங்களை காப்பாற்றுகிறது. ஆனால் யோகியின் துறவு மேலும் ஆழ்ந்தது. அவர் அசைவின்றி பல நாட்கள் அமர்ந்தார். அவரது உடல் மரம் போல அமைதியாக இருந்தது. சில நேரங்களில் அவர் மூச்சே இல்லாதது போல தெரிந்தது. ஆனால் அவரது உள்ளம் பிரபஞ்சத்தோடு ஒன்றாயிருந்தது. அவரது சகசாரத்தில் எப்போதும் ஒளி பாய்ந்தது. அந்த ஒளி வானத்தில் எழுந்து பிரகாசித்தது. மக்கள் அதை தொலைவிலிருந்தே பார்த்தனர். அது தெய்வீக விளக்கு போல இருந்தது. ஒரு இரவு யோகி மிக ஆழ்ந்த தியானத்தில் சென்றார். அவர் உடல் முழுதும் ஒளியாகியது. அவரது தலைமீது வெள்ளி ஒளி பாய்ந்தது. அந்த ஒளி வானத்தில் நட்சத்திரங்களோடு கலந்து கொண்டது. அந்த தருணத்தில் எல்லாம் அமைதியாக நின்றது. காற்று நின்றது, மரங்கள் அசையவில்லை, பறவைகள் குரல் கொடுக்கவில்லை. உலகமே அந்த சங்கமத்தை கவனித்தது. யோகியின் ஆன்மா பரம்பொருளுடன் ஒன்றானது. அந்த நிலையில் அவர் உள்ளத்தில் எண்ணற்ற காட்சிகள் தோன்றின. பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு அழிகிறது, அனைத்தையும் அவர் கண்டார். அவர் உணர்ந்தார், எல்லாம் மாயை மட்டுமே, பரம்பொருள் ஒன்றே உண்மை. யார் தன்னை உண்மையில் அறிகிறாரோ அவர் அந்த பரம்பொருளோடு ஒன்றாவார் என்று. அவரின் உள்ளத்தில் ஓர் அலை எழுந்தது. அந்த அலை உலகம் முழுதும் பரவியது. அந்த அலை யாரையும் தொடினாலும் அவர்கள் உள்ளத்தில் அமைதி வந்தது. உலகம் முழுதும் அதனால் குளிர்ந்தது. அந்த யோகி குகையில் அமர்ந்திருந்தாலும் அவரது சக்தி எல்லா இடங்களுக்கும் சென்றது. அவர் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. அவர் உலகின் ஆன்மீக விளக்கு ஆனார். துறவின் மூலம் அவர் இறந்தவர் இல்லை, அவர் நித்திய உயிர் ஆனார். பரம்பொருளோடு சங்கமித்தவர் ஆனார். அந்த யோகி துறவின் வழியில் சென்றதற்குக் காரணம் உலகின் நிலையின்மையே அவர் நேரடியாக அனுபவித்ததால்தான். உலகின் அனைத்து சுகங்களும் தற்காலிகம் என்பதை அவர் உணர்ந்தார். ஒருவன் பசி கொண்டால் சாப்பிடும் உணவு அவனுக்குச் சுகம் தரும். ஆனால் சில மணி நேரத்தில் அதே உணவு விரும்பப்படாது. ஒருவன் செல்வம் சேர்த்தாலும் அதை பாதுகாக்கும் பயம் அவனை நிம்மதி இல்லாமல் செய்யும். ஒருவன் உறவுகளை நேசித்தாலும் மரணம் அந்த பந்தங்களை துண்டித்துவிடும். எல்லாவற்றிலும் நிலையற்ற தன்மை இருந்தது. ஆனால் அவர் உள்ளத்தில் மட்டும் நிலைத்த ஒன்றை கண்டார். அந்த நிலைதான் பரம சத்தியம். துறவு என்பது உடலை வாட்டுவது அல்ல. துறவு என்பது மனதை அடக்குவது அல்ல. துறவு என்பது உள்ளத்தை பரம்பொருளோடு ஒன்றாக்கும் பாதை என்று அவர் உணர்ந்தார். அவரது தியானம் அந்த உணர்வை மேலும் உறுதி செய்தது. ஒவ்வொரு நாளும் அவர் சத்தமில்லாத அமைதியில் மூழ்கிய போது அவரது உள்ளத்தில் ஒரு புதிய உலகம் திறந்தது. முதலில் அவர் மூச்சு நோட்டத்தை கவனித்தார். மூச்சு வருகை, மூச்சு புறப்படுதல். அந்த ஓட்டத்தில் மனம் மெதுவாக அமைதியானது. மனம் அமைதியான போது உள்ளத்தில் ஒரு நெருடல் கரைந்து போனது. அந்த இடைவெளியில் ஒரு வெளிச்சம் தோன்றியது. அந்த வெளிச்சம் மெதுவாக வலப்பட்டது. அது சின்ன தீபமாக இல்லை, அது முழு சூரியனைப் போல இருந்தது. அந்த வெளிச்சத்தில் அவர் தன்னை மறந்தார். அவர் பிரபஞ்சமாக ஆனார். அவரின் குண்டலினி எழுந்தது. அடிப்பகுதியில் உறங்கியிருந்த சக்தி அலைபோல் மேலே ஏறியது. மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானத்தில், அதிலிருந்து மணிப்பூரகத்தில், பின்னர் அநாகதத்தில், விஞ்ஞானத்தில், ஆக்ஜாவில் ஒவ்வொரு சக்கரமும் திறந்தபோது அவரது உள்ளத்தில் ஒரு வானவில் போல ஒளி பரவியது. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு உலகமாக இருந்தது. அந்த உலகங்களில் அவர் பயணித்தார். சில நேரங்களில் அவர் தெய்வங்களைக் கண்டார். சில நேரங்களில் அவர் பிரபஞ்ச ஒலியை கேட்டார். அந்த ஒலி ஓம் என்று முழங்கியது. அந்த ஓசை அவரது உடலை துளைத்தது. அது அவரது உள்ளத்தில் நித்தியமாக ஒலித்தது. சஹஸ்ராரத்தில் அவர் சேர்ந்தபோது அவரது தலைமேல் பிரகாசம் பரவியது. அந்த ஒளி வானத்தை தொடும் வரை சென்றது. மக்கள் அதை பார்த்து வியந்தனர். ஆனால் யோகி அந்த நிலையில் வெளி உலகை மறந்திருந்தார். அவர் பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றானார். அவரது துறவு வெளியில் பசி, தாகம், வலி, பயம் அனைத்தையும் கொண்டிருந்தது. ஆனால் உள்ளத்தில் பேரானந்தம் இருந்தது. அந்த பேரானந்தம் எப்போதும் குறையவில்லை, எப்போதும் பெருகிக் கொண்டே இருந்தது. அது ஒரு பெருங்கடல் போல் இருந்தது. அந்த கடலில் அவர் கரைந்திருந்தார். பல நாட்கள் அவர் சாப்பிடாமல் இருந்தார். ஆனால் அவர் உயிரோடு இருந்தார். அவர் சூரியனில் இருந்து சக்தியை எடுத்தார், காற்றிலிருந்து சக்தியை எடுத்தார். அவர் உள்ளத்தில் பரம்பொருள் சக்தி எப்போதும் பாய்ந்தது. அதனால் உடல் அழியவில்லை. அந்த உடல் எலும்பாகி இருந்தாலும் அந்த எலும்பில் ஒளி பாய்ந்தது. அந்த ஒளிதான் அவரை உயிரோடு வைத்தது. மக்கள் யோகியை பார்த்தால் வியந்தனர். அவர் ஒரு எலும்புக்கூடு போல இருந்தார். ஆனால் அவரது கண்களில் சூரியன் இருந்தது. அவரது மூச்சில் காற்றின் அமைதி இருந்தது. அவரது வார்த்தையில் பிரபஞ்சத்தின் உண்மை இருந்தது. அவரது சிரிப்பில் தாயின் கருணை இருந்தது. அவரது அமைதியில் கடவுளின் சக்தி இருந்தது.
ஒரு நாள் யோகி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த தியானத்தில் அவர் உலகின் எல்லா பிறவிகளையும் கண்டார். புழுவிலிருந்து மனிதன் வரை எல்லா உயிர்களும் பிறந்து இறந்ததை அவர் கண்டார். அந்த சுழற்சி ஒருபோதும் முடிவதில்லை என்று அவர் உணர்ந்தார். ஆனால் ஒரு வழி உள்ளது, அது தன்னை அறிதல்தான். யார் தன்னை உண்மையில் அறிகிறாரோ அவர் அந்த சுழற்சியை மீறுவார் என்று அவர் உணர்ந்தார். அந்த உணர்வில் அவர் இருந்தபோது ஒரு ஒலி அவரது உள்ளத்தில் எழுந்தது. அது ஓர் அழைப்பு, அது பரம்பொருளின் அழைப்பு. அவர் அந்த ஒலியில் கரைந்தார். அந்த ஒலி வானத்தை தாண்டியது, எல்லையற்ற பரப்பில் ஒலித்தது. அந்த ஒலியோடு அவர் ஒன்றானார். அந்த தருணத்தில் அவர் உடல் மறைந்தது போல் இருந்தது. அவர் முழுவதும் ஒளியாகி போனார். மக்கள் அதை தொலைவில் இருந்து பார்த்தனர். அந்த ஒளி சூரியனை விட பிரகாசமானது. அந்த ஒளியில் யாரேனும் குளித்தால் அவர்களின் பாவங்கள் கரைந்தன. அவர்களின் மனம் அமைதியானது. அவர்களின் வாழ்க்கை மாறியது. அந்த யோகி உடல் இல்லாமல் ஆன்மா மட்டுமே ஆனார். அவர் உலகின் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருந்தார். அவர் காற்றில் இருந்தார், அவர் நீரில் இருந்தார், அவர் நெருப்பில் இருந்தார், அவர் விண்வெளியில் இருந்தார், அவர் எங்கும் இருந்தார். அவரின் துறவு அவரை எல்லையற்ற பிரபஞ்சமாக மாற்றியது. யோகியின் உடல் மெல்ல மெல்ல ஒரு சின்ன அறிகுறி போல இருந்தது. ஆனாலும் அவரது ஆன்மா பரந்த வானத்தை விட பெரிதாக பரவியது. அவர் கண்களை மூடியிருந்தார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் கண்டார். அவர் வாயால் பேசவில்லை, ஆனால் அவர் எல்லோருடனும் உரையாடினார். அவர் அசையவில்லை, ஆனால் அவர் பிரபஞ்சம் முழுதும் பயணித்தார். அவர் தியானத்தில் மூழ்கிய போது 3 உலகங்களையும் கண்டார். புவியில் பிறந்த உயிர்கள் எவ்வாறு வாழ்கின்றன, எவ்வாறு துன்பப்படுகின்றன, எவ்வாறு சுகம் தேடுகின்றன. ஆனால் அதில் நிம்மதி காணவில்லை என்று அவர் உணர்ந்தார். அவர் தேவலோகத்தில் உள்ள பிரகாசமான உயிர்களையும் கண்டார். அவர்கள் சுகத்தில் இருந்தாலும் அந்த சுகம் நிரந்தரம் அல்ல என்று உணர்ந்தார். அவர் பாதாளத்தின் இருளில் சிக்கிய உயிர்களையும் கண்டார். அவர்கள் துன்பத்தில் இருந்தாலும் அதுவும் நிரந்தரம் அல்ல என்று உணர்ந்தார். இவ்வாறு எல்லா நிலைகளையும் அவர் கண்டார். ஆனால் அவர் புரிந்தார், உண்மையான விடுதலை எந்த உலகத்திலும் இல்லை, அது நம்முள் மட்டுமே உள்ளது என்று. அவர் உள்ளத்தின் ஆழத்தில் சென்றபோது மாயை என்னும் திரை அகன்றது. அந்த திரைக்கு பின்பால் பிரபஞ்ச ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி சூரியன் அல்ல, அந்த ஒளி நிலா அல்ல, அந்த ஒளி நட்சத்திரம் அல்ல. அந்த ஒளி எல்லாவற்றுக்கும் ஆதாரம். அந்த ஒளிதான் பரம்பொருள். அந்த ஒளிதான் பிரபஞ்சத்தின் தாய். அந்த ஒளிதான் அனைத்து உயிர்களுக்கும் உயிர்நாடி. அவர் அந்த ஒளியில் கரைந்தபோது ஒரு பேரானந்தம் எழுந்தது. அந்த ஆனந்தம் வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. அது சின்ன சந்தோஷம் அல்ல, அது சின்ன சுகம் அல்ல, அது எல்லாவற்றையும் மீறிய பரம ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் உடல் மறைந்தது, மனம் மறைந்தது, சிந்தனை மறைந்தது. ஆனால் அவர் இருந்தார். அவர் இல்லாதது போல் இருந்தார். அவர் இருந்தார். அதே சமயம் அவர் எல்லாவற்றாக இருந்தார். அவர் உணர்ந்தார், நான் யோகி அல்ல, நான் மனிதன் அல்ல, நான் உடல் அல்ல, நான் சிந்தனை அல்ல, நான் ஆன்மா. அந்த ஆன்மா பரம்பொருளோடு ஒன்றானது. நான் பிரிந்தவன் அல்ல, நான் பிரபஞ்சமே, நான் வானமே, நான் கடலே, நான் காற்றே, நான் நெருப்பே, நான் ஒளியே, நான் அனைத்தும் அதே நேரம் நான் ஒன்றே என்று. அந்த தருணத்தில் அவர் ஓம் என்ற பிரபஞ்ச ஒலியை கேட்டார். அந்த ஒலி ஒரு சத்தம் போல இல்ல, அது அலை போல இல்ல, அது எல்லாவற்றிலும் ஊடுருவிய நித்திய அதிர்வு. அந்த அதிர்வில் அவர் கரைந்தார். அந்த ஒலியோடு அவர் ஒன்றானார். அவரது குகைக்கு வந்தவர்கள் அந்த ஒலியை கேட்க ஆரம்பித்தனர். யாரும் அதை வாயால் கேட்கவில்லை, ஆனால் அவர்களின் உள்ளத்தில் அதிர்வது போல இருந்தது. அந்த ஒலி அவர்களின் சிந்தனைகளை அமைதியாக்கியது. அந்த ஒலி அவர்களின் மனதை தூய்மையாக்கியது. அந்த ஒலி அவர்களின் வாழ்க்கையை மாறச் செய்தது. அந்த யோகி இப்போது ஒரே உடலிலிருந்து உலகமெங்கும் பரவிய சக்தியாக மாறினார். யாரேனும் அவரை நினைத்தால் அவரின் அருள் சென்றது. யாரேனும் அவரை அழைத்தால் அவர் கனவிலும் வந்தார். யாரேனும் அவரின் பெயரைச் சொன்னால் அவர்களின் உள்ளம் ஒளியடைந்தது. ஒருநாள் அவரது அருகே பல சிஷ்யர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் எல்லோரும் அவரை பார்த்து வியந்தனர். அவரின் முகத்தில் ஒளி பிரகாசித்தது. அவர் கண்களில் பாசமும் கருணையும் கலந்திருந்தது. அவர் எதுவும் பேசவில்லை, ஆனால் அனைவரும் அவர் உள்ளத்தின் அமைதியை உணர்ந்தனர். அந்த அமைதியே மிக பெரிய உபதேசம் என்று அவர்கள் உணர்ந்தனர். அவரது சிஷ்யர்களில் ஒருவர் கேட்டான், ஓ குருநாதா, உங்களின் வாழ்க்கை எங்கள் கண்களுக்கு ஒரு அதிசயம். நீங்கள் எங்களை என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? யோகி மெதுவாக கண்களை திறந்தார். அவர் புன்னகையுடன் சொன்னார், நான் கற்றுக் கொடுக்க ஒன்றுமில்லை. நீங்கள் அனைவரும் ஏற்கனவே பரம்பொருளே. நீங்கள் உங்கள் உண்மையை மறந்துவிட்டீர்கள். நான் நினைவூட்டுகிறேன் மட்டும். உங்களை நீங்களே காணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் ஒளியை அறியுங்கள்.
உங்களுக்கு வெளியே எதுவும் இல்லை, எல்லாம் உங்களுக்குள் உள்ளது. அந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் நித்தியமாக பதிந்தது. அவர்கள் அனைவரும் தியானத்தில் மூழ்க ஆரம்பித்தனர். மெதுவாக அவர்களும் அமைதியின் சுவையை அனுபவித்தனர். அவர்களும் ஆன்மாவின் ஒளியை பார்த்தனர். இவ்வாறு யோகியின் துறவு தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் அல்ல, அது உலகிற்கு ஒளியாக மாறியது. அவர் ஒருவன் என்றாலும் அவர் எல்லோருமாக மாறினார். அவர் தனிமையில் இருந்தாலும் உலகமெங்கும் பரவினார். அவரது துறவு, அவரது உயிர், அவரது அனுபவம் அனைத்தும் மனித குலத்திற்கு ஒரு சாஸ்திரமாக ஆனது. யோகியின் வாழ்க்கை ஏற்கனவே ஒரு புராணமாகி இருந்தது. அவர் குகையில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாலும் உலகம் முழுதும் அவரது ஒளியில் நனைந்தது. அவர் துறவு தனிப்பட்ட சோதனை அல்ல, அது பிரபஞ்சத்தின் நாதமாக மாறியது. அந்த ஒளி ஒவ்வொரு உயிரிலும் அதிர்ந்தது. அவர் சிஷ்யர்கள் அவரின் அருகே அமர்ந்து தினமும் தியானம் செய்தனர். யாரும் எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவரின் அருகே அமர்ந்தாலே அமைதி பரவியது. அவர் அருகே இருந்தாலே சிந்தனை தணிந்தது. அவர் கண்களை மூடியிருந்தால் கூட சிஷ்யர்களின் உள்ளத்தில் ஒரு தீபம் எரிந்தது. அது அவர்களை தியானத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றது. ஒரு நாள் சூரியன் உதயமாகும் முன் வானம் சிவந்திருந்தது. பறவைகள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருந்தன. அந்த நேரத்தில் யோகி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவரது உடல் முற்றிலும் அமைதியாக இருந்தது. அவரது மூச்சு மிகவும் மெல்லியது. அவரது கண்கள் மூடியிருந்தன. ஆனால் அவரது உள்ளத்தில் பரம ஒளி பாய்ந்தது. அந்த தருணத்தில் சிஷ்யர்கள் அருகே அமர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று அவர்கள் யோகியின் உடலிலிருந்து ஒளி பரவுவதை பார்த்தனர். அது மெதுவாக பெருகியது. அந்த ஒளி குகையை நிரப்பியது. பின்னர் அது காடு முழுவதும் பரவியது. பின்னர் அது வானத்தை கடந்து விண்மீன்களையும் சென்றடைந்தது. அந்த ஒளியில் அனைவரும் மூழ்கினர். அந்த ஒளியில் எல்லோருடைய மனமும் கரைந்தது. அந்த ஒளியில் யோகியின் குரல் கேட்டது. ஆனால் அவர் வாயால் பேசவில்லை. அது உள்ளத்தின் குரல். அது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் இங்கு இருந்தேன், உங்களுடன் இருந்தேன். ஆனால் உண்மையில் நான் எப்போதும் உங்களுக்குள் இருந்தேன். என் உடல் மறையும், ஆனால் நான் மறையவில்லை. நான் எல்லையற்றவன். நான் பிரபஞ்சம். நான் பரம்பொருள். நான் நீங்கள். அந்த வார்த்தைகள் கேட்கும்போது சிஷ்யர்கள் அழுதனர். அவர்களுக்கு தெரிந்தது, குருநாதர் உடலை விட்டுச் செல்லப் போகிறார் என்று. ஆனால் அவர்கள் மனதில் ஒரு பயமும் இல்லை. ஏனெனில் அவர்களின் உள்ளத்தில் அவர் ஏற்கனவே இருந்தார். அந்த ஒளி மேலும் பெருகியது. யோகியின் உடல் அந்த ஒளியில் கரைந்தது. அவர் எலும்பாக இருந்த அந்த உடல் மெதுவாக ஒளியாகி வானத்தில் கலந்தது. அந்த ஒளி ஒரு நட்சத்திரமாகி பிரபஞ்சத்தில் ஜொலித்தது. அந்த தருணத்தில் சிஷ்யர்கள் வானத்தை நோக்கி பார்த்தனர். அவர்கள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவர்களின் இதயத்தில் பேரானந்தம் இருந்தது. அவர்கள் உணர்ந்தனர், குருவின் துறவு முடிந்தது இல்லை, அது நித்தியமாகிவிட்டது. அவர் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர் எல்லா உயிர்களிலும் நுழைந்தார். அந்த நாள் முதல் அந்த குகை புனித தலம் ஆனது. மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து வணங்கினர். அந்த இடத்தில் அமைதி பாய்ந்தது. யாரேனும் அங்கே அமர்ந்து தியானித்தால் அவர்களின் உள்ளம் தூய்மையானது. யாரேனும் அங்கே கண்ணீர் விட்டால் அவர்களின் துன்பம் கரைந்தது. யாரேனும் அங்கே மௌனமாக இருந்தால் அவர்களின் மனம் ஒளியாகியது. சிஷ்யர்கள் குருவின் போதனைகளை உலகம் முழுதும் பரப்பினர். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் குருநாதர் எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை, அவர் எங்களுக்கு நினைவூட்டினார். அவர் சொன்னார், நீங்கள்தான் ஒளி, நீங்கள்தான் உண்மை, உங்களுக்குள்தான் பரம்பொருள் இருக்கிறது. அவர் எங்களை எங்களுக்குள் திருப்பினார். அந்த போதனைகள் மெதுவாக ஒரு மரபாக மாறின. அது எந்த மதமும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. அது சுத்தமான அனுபவம். அது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அது யாரும் கட்டுப்படுத்த முடியாத சத்தியம். யாராவது கேட்டார்கள், யோகியின் பாதையை எவ்வாறு பின்பற்றுவது என்று. சிஷ்யர்கள் சொன்னார்கள், மிக எளிது. உன் மூச்சை கவனி, உன் மனதை கவனி, உன் சிந்தனைகளை விடு, அமைதியில் மூழ்கு. அந்த அமைதியில் உன் உள்ளத்தில் ஒளி எழும். அந்த ஒளியே உன் குரு, அந்த ஒளியே உன் பாதை, அந்த ஒளியே நீ. காலம் சென்றது, தலைமுறைகள் மாறின. ஆனாலும் யோகியின் கதை மறையவில்லை. அந்த இடம் இன்னும் ஒளிர்கிறது. அந்த மரபு இன்னும் உயிரோடு உள்ளது. யாரேனும் துறவு வழியை தேடினால் அவர்களின் கனவில் யோகி தோன்றுகிறார். யாரேனும் துன்பத்தில் மூழ்கினால் அவர்களின் உள்ளத்தில் யோகியின் குரல் ஒலிக்கிறது. யாரேனும் உண்மையை விரும்பினால் அவர்களின் பாதையில் யோகியின் ஒளி பாய்கிறது. அந்த யோகி உடலால் இல்லாமல் ஆன்மாவால் நித்தியமாகிவிட்டார். அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு புராணம் அல்ல, அவர் பரம்பொருளோடு சங்கமித்த உயிரின் சான்று. அவர் ஒரு விளக்கு மட்டும் அல்ல, அவர் ஒரு சூரியன். அவர் எங்கும் எப்போதும் ஒளிர்கிறார். யோகியின் ஒளி வானத்தில் கலந்து
பிரபஞ்சத்துடன் உண்டான அந்த நாள் சிஷ்யர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் கொண்டு வந்தது. அவர்களது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீரில் துக்கமில்லை, அது பேரானந்தத்தின் கண்ணீர். அவர்கள் உணர்ந்தனர், குருவின் உடல் இல்லாவிட்டாலும் அவர் அவர்களுக்குள் வாழ்கிறார். அவர் எப்போதும் அவர்களின் மூச்சில், அவர் எப்போதும் அவர்களின் உள்ளத்தின் அமைதியில். சிஷ்யர்கள் முதலில் குகையை விட்டு செல்ல தயங்கினர், ஏனெனில் அந்த இடம் இன்னும் குருவின் சுவாசத்தை கொண்டிருந்தது. அந்த காற்றில் அவரது மனம் இருந்தது, அந்த மரங்களில் அவரது ஒளி இருந்தது, அந்த நிலத்தில் அவரது கருணை இருந்தது. அவர்கள் தினமும் தியானம் செய்தனர், அங்கே அமர்ந்து குருவின் குரலை உள்ளத்தில் கேட்டனர். அந்த குரல் எப்போதும் ஒலித்தது, நீங்களே ஒளி, நீங்களே உண்மை. மெல்ல சிஷ்யர்கள் உலகின் பல பக்கங்களுக்கு சென்றனர். அவர்கள் எங்கே சென்றாலும் மக்கள் அவர்களை சுற்றி வந்தனர். அவர்கள் கேட்டார்கள், எங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லை, எங்களுக்கு வழி காட்டுங்கள். சிஷ்யர்கள் எளிதாகச் சொன்னார்கள், எங்கள் குரு எங்களுக்கு சொல்லிய ஒன்றுதான், உங்களுக்குள்ளேதான் ஒளி, உங்களுக்குள்ளேதான் சத்தியம், உங்கள் மூச்சைக் கவனி, அமைதியில் மூர்க்குங்கள். அந்த போதனை எவ்வளவு எளிதோ அதே அளவு ஆழமானது. யாரேனும் அதை பின்பற்றினால் அவரது உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. சிலர் தியானத்தில் அமர்ந்து முதலில் சஞ்சலம் அடைந்தனர், ஆனால் மெல்ல அமைதி வந்தது. அவர்கள் மனதில் புன்னகை மலர்ந்தது. அவர்கள் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டது. அந்த தீபமே அவர்களின் குருவாகியது. ஒரு சிஷ்யன் வடக்கே சென்றான். அங்கே பனிமலைகளில் அவர் தியானம் செய்தார். அவர் அருகே வந்தவர்கள் பனியில் இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் வெப்பம் பரவியது. அந்த வெப்பம் உடலின் வெப்பம் அல்ல, அது ஆன்மாவின் வெப்பம், அது கருணை. மற்றொரு சிஷ்யன் தெற்கே சென்றான். கடலோர கிராமங்களில் அவர் மக்களுடன் வாழ்ந்தார். அவர் மீனவர்களுக்கு தியானம் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் கடலுக்குச் செல்லும் முன் அமைதியில் மூழ்கினர். அவர்களின் மனதில் பயம் குறைந்தது. அவர்கள் கடலில் கூட குருவின் ஒளியே உணர்ந்தனர். ஒரு சிஷ்யன் கிழக்கே சென்றான். அங்கே மக்கள் சண்டைகளில் மூழ்கியிருந்தனர். அவர் எதுவும் பேசவில்லை, அவர் அமைதியாக அமர்ந்தார். அந்த அமைதியே ஒரு பாடமாக மாறியது. மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கத் தொடங்கினர். அவர்கள் உணர்ந்தனர், அமைதியே உண்மையான சக்தி என்று. மற்றொரு சிஷ்யன் மேற்கே சென்றான். அங்கே பெரிய நகரங்களில் மக்கள் பேராசையில் மூழ்கியிருந்தனர். அவர் அவரிடம் சொன்னார், செல்வம் உங்களுக்கு நிம்மதி தராது, உண்மையான செல்வம் உங்களுக்குள்ளே இருக்கும் அமைதி. மக்கள் முதலில் சிரித்தனர். பின்னர் அவர் அருகில் அமர்ந்தபோது அவர்களது மனம் அமைதியானது. அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர்கள் உணர்ந்தனர், அவர் சொல்லுவது உண்மை என்று. இவ்வாறு யோகியின் போதனைகள் 4 திசைகளிலும் பரவின. சிஷ்யர்கள் எங்கும் சென்றாலும் அந்த ஒளி பரவியது. அவர்கள் ஒருபோதும் தங்களை குருவாக கருதவில்லை. அவர்கள் எப்போதும் சொன்னார்கள், நாங்கள் எதுவும் அல்ல, எங்கள் குருவின் கருணை மட்டுமே பேசுகிறது. எங்கள் வாயில் வரும் வார்த்தை அவரது வார்த்தை, எங்கள் கண்களில் இருக்கும் கருணை அவரது கருணை. காலம் மாறிக்கொண்டே இருந்தது. தலைமுறைகள் கடந்தன, ஆனால் அந்த மரபு மறையவில்லை. ஒவ்வொரு தலைமுறையிலும் யாரோ ஒருவர் அந்த ஒளியை ஏந்தினார். அது ஒரு தீபத்திலிருந்து மற்றொரு தீபம் ஏற்றுவது போல இருந்தது. அந்த தீபம் ஒருபோதும் அணையவில்லை, அது நித்தியமாக இருந்து கொண்டே இருந்தது. பலர் யோகியின் கதை கேட்டு வியந்தனர். சிலர் அதை புராணம் என்றனர், சிலர் அதை வரலாறு என்றனர். ஆனால் உண்மையில் அது அனுபவம், அது யாரும் மறுக்க முடியாத அனுபவம். யாராவது தியானத்தில் மூழ்கினால் அவர்கள் அந்த யோகியை உணர்ந்தனர். அவர் குரல் அவர்களின் உள்ளத்தில் ஒலித்தது, அவர் ஒளி அவர்களின் கண்களில் பிரகாசித்தது. மெல்ல அந்த மரபு எல்லா மொழிகளிலும், எல்லா மதங்களிலும், எல்லா நாடுகளிலும் பரவியது. அந்த போதனைக்கு பெயர் எதுவும் இல்லை, அந்த போதனைக்கு எல்லை எதுவும் இல்லை. அது எல்லோருக்கும் பொதுவானது. அது மனித குலத்தின் உயிர். யோகியின் பெயர் பல இடங்களில் பல வகையில் அழைக்கப்பட்டது. சிலர் அவரை குருநாதர் என்றனர், சிலர் அவரை சந்நியாசி என்றனர், சிலர் அவரை தெய்வம் என்றனர். ஆனால் அவர் எப்போதும் ஒரே மாதிரி இருந்தார். அவர் எப்போதும் ஒளி, அவர் எப்போதும் அமைதி, அவர் எப்போதும் பரம்பொருள். அவரது கதை ஒரு பாடலாக ஆனது, அவரது கதை ஒரு கவிதையாக ஆனது, அவரது கதை ஒரு மந்திரமாக ஆனது, அவரது கதை ஒரு மூச்சாக ஆனது. அந்த கதை எங்கு கேட்டாலும் உள்ளத்தில் தீபம் எரிந்தது. சிஷ்யர்களின் வார்த்தைகளில் ஒரு மந்திரம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், உலகின் எல்லா வழிகளும் உன் உள்ளத்திலேயே முடிகிறது, உலகின் எல்லா கேள்விகளும் உன் உள்ளத்திலேயே விடைகிறது. உன்னை அறிந்தால் நீ பரம்பொருளை அறிந்துவிட்டாய், நீயே அந்த பரம்பொருள். காலம் ஒரு பெரும் ஆற்றைப் போல ஓடியது. யோகி வானத்தில் ஒளியாகி சங்கமித்த நாள் தலைமுறைகள் கடந்தும் மறையவில்லை. அந்த நினைவுகள் சிஷ்யர்களின் வார்த்தைகளால் வாழ்ந்தன. அவர்களின் வாழ்க்கையே குருவின் போதனைக்கான சான்றாக மாறியது.
முதல் தலைமுறை சிஷ்யர்கள் நேரடியாக குருவை கண்டவர்கள். அவர்கள் அவரின் அமைதியையும் கருணையையும் அனுபவித்தவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் குருவின் ஒளியை எடுத்துச் சென்றனர். அவர்கள் எப்போதும் எதுவும் தமக்குச் சொந்தமல்ல என்று சொன்னார்கள். அவர்கள் எதுவும் இல்லை, குருவின் கருணையே எல்லாம் என்று கூறினார்கள். அந்த தாழ்மையே அவர்களை ஒளியாக்கியது. அடுத்த தலைமுறை சிஷ்யர்கள் குருவை காணவில்லை, ஆனால் அவரின் சீடர்களைக் கண்டார்கள். அவர்கள் அவரிடமிருந்து கற்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் குருநாதர் எங்களுக்குள் ஒளியை காட்டினார், அதேபோல் நீங்கள் உங்களுக்குள் ஒளியை தேடுங்கள் என்று. அந்த வார்த்தைகள் எளிமையானவை, ஆனால் அது பலரது வாழ்க்கையை மாற்றியது. மெல்ல மெல்ல அந்த மரபு நூற்றாண்டுகள் கடந்து செல்லத் தொடங்கியது. சிலர் அதை கதை எனக் கருதினர், சிலர் அதை புராணம் எனக் கருதினர், சிலர் அதை சத்தியம் எனக் கருதினர். ஆனால் யாரேனும் தியானத்தில் மூழ்கினால் அந்த கதை உயிரோடு இருந்தது. அவர்கள் உள்ளத்தில் யோகியின் குரல் ஒலித்தது. அவர் சொன்னார், அமைதியே உன் பாதை, ஒளியே உன் இலக்கு. அந்த மரபு எப்போதும் சுத்தமானது. அது எந்த மதமாகவும் மாறவில்லை, அது எந்த கோட்பாடாகவும் மாறவில்லை. அது யாரும் கட்டுப்படுத்த முடியாதது. அது ஒரு அனுபவம். அது ஒருவரின் மூச்சில் உணரக்கூடிய உண்மை. அது ஒருவரின் இதயத்தில் மலரக்கூடிய அமைதி. காலம் நகர்ந்தது. பேரரசுகள் எழுந்து வீழ்ந்தன, அரசர்கள் வந்தும் சென்றும் கொண்டிருந்தனர். ஆனால் யோகியின் மரபு அழியவில்லை. ஏனெனில் அது கல்லில் பொறிக்கப்பட்டதாக இல்லை, அது உள்ளத்தில் பொறிக்கப்பட்டது. அது நூல்களில் எழுதப்பட்டதாக இல்லை, அது அனுபவத்தில் எழுதப்பட்டது. அதனால் அது அழியவில்லை. பல நூற்றாண்டுகள் கழித்து ஒரு சிறுவன் அந்த மரபைக் கேட்டான். அவனது உள்ளத்தில் ஏதோ ஒன்று அசைந்தது. அவன் குருவின் குரலை கனவில் கேட்டான். அவன் அமைதியில் மூழ்கினான். அவனது கண்களில் ஒளி தெரிந்தது. மக்கள் அவனைச் சுற்றி வந்தனர். அவன் சொன்னான், நான் எதுவும் புதியதாக சொல்லவில்லை, எங்கள் யோகி சொன்னதை மட்டுமே மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்குள்தான் ஒளி, உங்களுக்குள்தான் சத்தியம். இவ்வாறு அந்த ஒளி தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு சென்றது. சில நேரங்களில் அது மங்கியது போல தோன்றியது. உலகம் பேராசையிலும் போர்களிலும் சிக்கிக் கொண்ட போது அந்த ஒளி மறைந்துவிட்டது போல் தெரிந்தது. ஆனால் உண்மையில் அது ஒருபோதும் மறையவில்லை. அது எப்போதும் யாரோ ஒருவரின் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தது. சரியான நேரத்தில் அது மீண்டும் வெளிப்பட்டது. ஒரு காலத்தில் மக்கள் அறிவியலில் மூழ்கினர். அவர்கள் எல்லாவற்றையும் அளக்க முயன்றனர். அவர்கள் சொன்னார்கள், ஆன்மா இல்லை, கடவுள் இல்லை, தியானம் தேவையில்லை என்று. ஆனால் அதே சமயம் அவரது உள்ளம் வெறுமையாகியது. அவர்கள் தேடிய சத்தியம் வெளியில் கிடைக்கவில்லை. அப்போது அவர்கள் உள்ளத்துக்குள் திரும்பி பார்த்தார்கள். அங்கே அவர்களுக்கு யோகியின் குரல் கேட்டது. அவர் சொன்னார், நான் எப்போதும் உங்களுக்குள் இருந்தேன். மற்றொரு காலத்தில் மக்கள் மதங்களில் சிக்கினர். அவர்கள் சண்டை போட்டனர், என் வழிதான் உண்மை, உன் வழி பொய் என்று. ஆனால் அந்த சண்டைகளின் நடுவிலும் சிலர் அமைதியில் அமர்ந்தனர். அவர்கள் உணர்ந்தனர், யாருடைய வழியும் உண்மை இல்லை, எல்லோருடைய வழியும் ஒரே ஒளிக்குச் செல்கிறது. அந்த ஒளி யோகியின் ஒளி, அந்த ஒளி பரம்பொருள். மற்றொரு காலத்தில் மக்கள் இயந்திரங்களில் மூழ்கினர். அவர்கள் சிந்தனையை இயந்திரங்களிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் மனம் சோர்ந்தது, அவர்கள் இதயம் குளிர்ந்தது. அப்போது சிலர் தியானத்தில் மூழ்கினார்கள். அவர்கள் உணர்ந்தனர், உண்மையான சக்தி இயந்திரங்களில் இல்லை, அது உள்ளத்தில் இருக்கும் அமைதியில்தான். அவர்கள் குருவின் குரல் கேட்டனர். அவர் சொன்னார், அமைதிதான் உன் சொந்தம், அமைதியே உன் சுதந்திரம். இவ்வாறு அந்த மரபு எப்போதும் உயிரோடு இருந்தது. அது ஒருபோதும் அழியவில்லை. அது காலத்தை கடந்து நித்தியமாகிவிட்டது. யோகியின் துறவு உடலின் துறவு மட்டும் இல்லை, அது மனித குலத்தின் உள்ளத்தை ஒளியாக்கிய துறவு. அது எல்லோரையும் விடுதலை நோக்கி அழைத்துச் சென்ற துறவு. இன்றும் யாராவது துன்பத்தில் மூழ்கினால், யாராவது சத்தியத்தை தேடினால், யாராவது அமைதிக்காக கண்ணீர் விட்டால், அவர்களின் உள்ளத்தில் யோகியின் குரல் ஒலிக்கிறது. அவர் சொல்கிறார், நீங்களே ஒளி, நீங்களே சத்தியம். உன் மூச்சைக் கவனி, உன் உள்ளத்தை கவனி, அங்கேதான் உன் விடுதலை. பிரபஞ்சத்தின் அசைவற்ற நாதத்தில் ஒரு யோகியின் பயணம் தொடங்கி இருந்தது. அவர் பிறந்தது சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவர் வாழ்ந்தது மனிதனை தாண்டிய பரிசுத்தமாகவும், அவர் சென்றது நித்திய பரம்பொருளுடன் சங்கமிக்கும் பாதையாகவும் இருந்தது. அவரது ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரமாகவும், அவரது ஒவ்வொரு மோனமும் ஒரு வேதமாகவும், அவரது ஒவ்வொரு பார்வையும் ஒரு அருளாகவும் மாறியது. அவரது வாழ்க்கை ஒருவரது சுயசோதனையால் துவங்கியது. அந்த சுயசோதனை உலகையே ஒளியாக்கும் அளவுக்கு விரிந்தது. அவர் விட்டு சென்றது செல்வங்களோ அரசாட்சிகளோ இல்லை, அவர் விட்டுச் சென்றது ஒரு தீபம். அது ஒவ்வொரு உள்ளத்திலும் எரிகிறது. அது யாரும் அணைக்க முடியாத தீ, அது யாரும் கட்டுப்படுத்த முடியாத ஒளி. சிஷ்யர்கள் அதை ஏந்தி உலகின்
4 திசைகளிலும் பரப்பினர். அவர்கள் வாழ்க்கை எளிமையாக இருந்தது, ஆனால் அவர்கள் உள்ளம் ஒளியாக இருந்தது. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனின் இதயத்தை தொடும் சக்தியாக இருந்தது. அவர்கள் எடுத்துச் சென்ற போதனை மிக எளிமையானது. உன் மூச்சை கவனி, உன் உள்ளத்தை கவனி, அங்கேதான் உன் சத்தியம், அங்கேதான் உன் விடுதலை. காலம் கடந்து பேரரசுகள் எழுந்தும் வீழ்ந்தும் கொண்டிருந்தன. மதங்கள் தோன்றி சண்டைகளில் மூழ்கினாலும், அறிவியல் முன்னேறி மனிதன் விண்வெளியிலும் சென்று கொண்டிருந்தாலும், அந்த ஒளி ஒருபோதும் மங்கவில்லை. அது எப்போதும் யாரோ ஒருவரின் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருந்தது. அது சில நேரங்களில் மறைந்தது போல தோன்றினாலும், சரியான தருணத்தில் அது மீண்டும் எழுந்தது. அது எப்போதும் உயிரோடு இருந்தது. இன்றைய உலகிலும் அந்த ஒளி தேவைப்படுகிறது. மனிதன் இயந்திரங்களில் மூழ்கினாலும், அறிவியல் சாதனைகளில் பெருமைப்பட்டாலும், உள்ளத்தில் வெறுமைதான் ஆழமாக குறைக்கும். அந்த வெறுமையை நிரப்புவது பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, புகழ் அல்ல. அது அமைதி, அது அன்பு, அது சத்தியம். அதுதான் யோகியின் துறவின் வழி. ஒருவர் அந்த வழியில் சென்றால் அவர் உணர்கிறார், வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் வெளியிலில்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. அவர் உணர்கிறார், பிரபஞ்சம் தனிப்பட்டதாக இல்லை, அது ஒன்றே ஒன்று. அவர் உணர்கிறார், பிறப்பு, மரணம், இன்பம், துன்பம் இவை எல்லாம் அலைகள் போன்றவை. ஆனால் கடல் எப்போதும் அசையாமல் இருக்கிறது. அந்த கடல்தான் பரம்பொருள், அந்த கடல்தான் நித்தியம். யோகியின் கதை ஒருவரின் கதை அல்ல, அது மனித குலத்தின் கதை. அது ஒவ்வொரு உயிரினத்தின் பயணம். அந்த பயணம் சுயத்தை தேடும் பாதை. அந்த பாதை அமைதியில் தொடங்கி ஒளியில் முடிகிறது. அந்த ஒளிதான் விடுதலை, அந்த ஒளிதான் பரம்பொருளுடன் சங்கமம். அவரது துறவு நம்மை கற்றுக் கொடுத்தது. துறவு என்பது உலகை விட்டு ஓடுவது அல்ல. துறவு என்பது உள்ளத்தின் இருள் விட்டு ஒளியை அடைவது. துறவு என்பது எதையோ இழப்பது அல்ல, அது உண்மையை பெறுவது. துறவு என்பது வெறுமை அல்ல, அது பரிபூரணத்தை அடைவது. அவரது வாழ்க்கை நம்மை கற்றுக் கொடுத்தது, உண்மையான யோகி என்பது வானத்தில் பறப்பவன் அல்ல, அவர் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்தை உணர்ப்பவர். உண்மையான யோகி என்பது அற்புதங்களைச் செய்பவர் அல்ல, அவர் அமைதியில் இருப்பதன் மூலம் அற்புதத்தை வெளிப்படுத்துபவர். உண்மையான யோகி என்பது உலகத்தை விட்டு விலகுபவர் அல்ல, அவர் உலகத்தை ஒளியாக்குபவர். அவரது குரல் இன்னும் ஒலிக்கிறது. அந்த ஒலி எளிமையானது, ஆனால் நித்தியமானது. நீயே ஒளி, நீயே சத்தியம். உன் உள்ளத்தை அறிந்துகொள், அதுவே உன் விடுதலை, அதுவே உன் பரம்பொருள். இதுதான் அந்த யோகியின் துறவின் கதை. இது ஒரு மனிதனின் பயணம் அல்ல, இது ஒவ்வொரு உயிரின் பயணம். இது ஒரு காலத்திற்குரியது அல்ல, இது எல்லா காலத்திற்கும் உரியது. இது ஒரு தேசத்தின் மரபல்ல, இது மனித குலத்தின் மரபு. இது ஒரு கதை அல்ல, இது உயிரோடு இருக்கும் சத்தியம். முடிவில் நம் அனைவரும் உணர வேண்டியது ஒன்றுதான், அந்த யோகி எங்கும் இல்லை, அவர் எப்போதும் நம்முள் இருக்கிறார். அவர் எப்போதும் நம் மூச்சில், அவர் எப்போதும் நம் இதயத்தில், அவர் எப்போதும் நம் அமைதியில். நாம் எப்போது நம்முள் திரும்புகிறோமோ அப்போது அவர் உயிரோடு இருப்பதை நாம் காண்கிறோம். அவர் சொன்னார், என் துறவு, என் வாழ்க்கை, என் ஒளி எல்லாம் உங்களுக்காக. அது உங்களுக்குள் இருக்கிறது. அதை தேடுங்கள், அதை உணருங்கள், அதை வாழுங்கள். அதுவே உங்கள் விடுதலை, அதுவே உங்கள் உண்மை.